This evening, we embark on a captivating journey through Tamil comical drama, brought to life by the hard work and dedication of our incredible cast and crew. A gripping tale of Tenali Raman and his intelligence on life. With great anticipation and thrill, let's welcome our performers to the stage. வளமான இந்தியா, தூய்மையான இந்தியா, நோயில்லா நாடு, செழிப்பான நாடு. ஆன வரலாற்றை இந்நாடகம் வழி காண்போம். காட்சி 1, கொசு தொல்லை. அரசர் வருகிறார். அரசன் வருவது கூட தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? அரசே, மன்னித்து விடும் அரசே. பிழைத்து போ. நன்றி அரசே. ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ மாட்டாண்ட ராஜ குலத்திலக இரண்டாம் புலிகேசி வருகிறார் வருகிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அரசே, தூசு அரசே. என்னது ஜூஸா? இல்ல அரசே, தூசை தொடைத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அமருங்கள் அரசே. மன்னர் வாழ்க வாழ்க. அமைச்சரே, நாட்டு வளம் கண்டு வெகு நாட்களாகிவிட்டது. மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஏதேனும் பிரச்சனைக்குரிய செய்திகள் இருக்கிறதா? ஆம் மன்னா, நம் நாட்டில் சில பிரச்சனைகள் தலை விரித்து ஆடுகின்றன. என்ன தலை விரித்து ஆடுகிறதா? இறுக்கி கட்டிவிட வேண்டியதுதானே? அது இல்ல அரசே. பிறகு என்ன பிரச்சனை? முதலில் கொசு தொல்லை, இரண்டாவது மதுபானத்தால் உயிரிழப்பு, மூன்றாவது மனநலம் பாதித்தல், நான்காவது விவசாயத்தின் வறுமை, 5 இயற்கையின் அழிவு. என்ன நம் நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா? முதலில் இவற்றுக்கு தீர்வு காண வேண்டுமே. அமைச்சரே, நாட்டு வளம் காண உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள். நொடி பொழுதில் செய்து விட்டு வருகிறேன். அரசரை, நாம் புறப்பட தயாராக இருக்கிறோம். கொசு கடிக்கிறதே. என்னையும் கொசு கடிக்கிறதே. இவ்வாறு கொசு கடித்தால் மக்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ்வர்? அமைச்சரே, உடனடியாக இதற்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை திரட்டுங்கள். அப்படியாகட்டும் அரசே. அவை புலவரே, தங்களின் ஆலோசனை என்ன? அரசே, 1000 கொசு பேட்டுகளை வாங்கி கொடுத்து கொசுக்களை அடித்து விரட்டி விடலாம் அரசே. அந்த கொசு பேட்டை வைத்து முதலில் உன்னை சிக்ஸர் அடித்து விடுவேன். சேனாதிபதியாரே, தங்களின் ஆலோசனை? அரசே, கொசுக்களை எல்லாம் அழித்து பேச்சுவார்த்தை நடத்தலாமே. என்ன அறிவு உனக்கு? இதை என்ன படை திரட்டுவது என்று நினைத்தாயா? முட்டாள். அமைச்சரே, தாங்கள் கூறுங்கள். கொசுக்கள் எல்லாம் ஒரு அறைக்குள் வைத்து பூட்டி விட்டால் என்ன அரசே? மூளை இல்லாதவனே, மூச்சு விடாதே நீ. மந்திரியாரே, தாங்கள் கூறுங்கள். டாட்டா இசை கொளுத்துங்க, கொசுவெல்லாம் விரட்டுங்க. இப்போதுதான் கடலில் உள்ள டாட்டாஸ்களை எல்லாம் கடத்தி சென்று விடுகிறார்கள் அல்லவா? கொசுவை ஒழிப்பதற்கு ஆலோசனை கேட்டால் நீயோ வளர்க்கவா ஆலோசனை வழங்குகிறாய்? யார் அங்கே? தெனாலிராமனை அழைத்து வாருங்கள். வணக்கம் அரசே, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம் என்னவோ? தெனாலிராமா, கொசு தொல்லையை ஒழிப்பதற்கு வழிகூறு. எம் அவையில் உள்ளவர்களின் ஆலோசனைகள் மிகவும் முட்டாள்தனமாக இருக்கிறது. கொசுவை எளிமையாக விரட்டி விடலாம் அரசே. வீட்டின் முன்னால் இருக்கும் குப்பைகளை கொட்டாமலும் நீரை தேங்க விடாமலும் பார்த்து கொண்டாலே கொசுவின் தொல்லை ஒழிந்து விடும் அரசே. சிறப்பான ஆலோசனை தெனாலிராமா. ஆனால் மக்கள் இதை செய்வார்களா? யார் வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு பரிசு தொகையை கொடுக்கலாமா அரசே? அருமை தெனாலிராமா. இனி யார் வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்குமாறு அறிவித்து விடுங்கள். காட்சி 2, மது அருந்தியதால் ஏற்படும் உயிரிழப்பு. அடடா, இது யாருடைய மாமிசம்? இதுவரை இதை நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு நாவில் எச்சில் ஊறுகிறது. முதலில் இதனை சமைத்து கொண்டு வாருங்கள். அரசே, இது மாமிசம் இல்லை, வெளிநாட்டு மதுபானம் அருந்துவதால் சீரழிக்கப்பட்ட மனிதனின் உடல். அப்படியானால் இது மதுபானத்தின் விளைவா? முதலில் இதனை தடை செய்தாக வேண்டுமே. ஆனால் அரசே, மதுபானத்தால் தான் நம் நாட்டிற்கு நிறைய லாபம். அதை நிறுத்தினால்? லாபம் என்னடா லாபம்? முட்டாள் அமைச்சரே, நமக்கு நாட்டு மக்கள் தானடா முக்கியம். மதுபானம் அருந்துவதால் பல இளைஞர்கள் இளமையிலே இறந்து விடுகிறார்கள். அதனால் இனி மதுபானம் அருந்துவர்களுக்கு அரசின் சலுகை அல்லது இனாம் கிடையாது என்று அறிவித்து விடலாம் அரசே. ஏனடா, மக்கள் வாழவே கூடாது என்று நினைக்கிறாயா? யார் அங்கே? தெனாலிராமனை அழையுங்கள். வணக்கம் அரசே, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம் என்னவோ? மதுபானத்தினை ஒழிக்க வழிகூறு தெனாலிராமா. மதுபானம் தயாரிப்பதற்கான தண்ணீரையும் மின்சாரத்தையும் தடை செய்து விடுங்கள் அரசே.
அரசே. அருமை தெனாலிராமா, இனி மதுபானம் தயாரிப்பதற்கு தேவையான தண்ணீர், மின்சாரம் மற்றும் மற்ற தேவையான பொருட்கள் இனி தரப்படாது. காட்சி 3. செல்பேசிக்கு அடிமையாகி மனநலம் பாதித்தல். அரசரே, உங்களை காண ஒரு அம்மாவும் மகனும் வெளியில் காத்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்களை வரச் சொல்லுங்கள். வணக்கம் அரசே. அம்மா, தங்களின் பிரச்சனை என்ன? ஏன் இவன் கை கால்களை ஆட்டிக்கொண்டே இருக்கிறான்? அரசே, என் பிரச்சனையே இதுதான் அரசே. என்னம்மா, ஒரு குழந்தையை போய் பிரச்சனை என்கிறாயே? இல்லை அரசே, வெறும் போனில் செல்ஃபி எடுப்பதும், போனில் பார்ப்பதும், போனில் பேசுவதும் போன்ற செயல்களையே செய்கிறான். என் மகனுக்கு நேர்ந்த இந்த நிலைமை வேறு யாருக்கும் நேர்ந்தக்கூடாது என்று தங்களை சந்திக்க வந்துள்ளேன் அரசே. தங்களின் நல்ல மனதை நான் பாராட்டுகிறேன். தங்களின் மகனை குணப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் மற்றும் நாட்டின் நிலைமையையும் மாற்றி அமைக்கிறேன். நன்றி அரசே. இணையத்தை நிறுத்திவிட்டால் என்ன அரசே? முதலில் உன் பேச்சை இதோடு நிறுத்திவிடு. இணையத்தை நிறுத்திவிட்டால் நாட்டு நடப்பு எப்படி தெரியும்? நாடு எவ்வாறு முன்னேறும்? யாரங்கே? தெனாலிராமனை அழையுங்கள். வணக்கம் அரசே. தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம் என்னவோ? தெனாலிராமா, இன்று பல குழந்தைகள் செல்பேசிக்குள் மூழ்கி கிடப்பதனால் மனநல பாதிப்பிற்கு ஆளாகி விடுகிறார்கள். இதனை தடுக்க ஒரு வழி கூறு தெனாலிராமா. முதல், பெற்றோர்கள் குழந்தைகளிடம் செல்போனை கொடுப்பதை நிறுத்த வேண்டும். 2, பெற்றோர்கள் டிவி பார்ப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். 3, ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் விளையாட வேண்டும், பேச வேண்டும் அரசே. சிறப்பான ஆலோசனை தெனாலிராமா. அமைச்சரே, உடனடியாக இவற்றுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். காட்சி 4. உழவர்களின் வறுமை. போராடுவோம் போராடுவோம், உழவர்களின் வறுமை தீர போராடுவோம். ஒரே சத்தமாக இருக்கிறதே. உழவர்கள் தான் அரசே, அவர்கள் கோஷமிடுகிறார்கள். உழவர்களுக்கு என்ன பிரச்சனை? மழை சரியான நேரத்தில் பெய்யாததால் பயிர்கள் வாடுகின்றனர், அவர்களும் வறுமையில் வாடுகின்றனர் என்கிறார்கள் அரசே. மழை பெய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு விவசாய நிலத்திற்கும் ஒரு டேங்க் தண்ணீரை அனுப்பிவிடலாமா அரசே? அந்த டேங்க் தண்ணீரில் உன்னையும் முக்கி அனுப்பிவிடலாமா? யாரங்கே? தெனாலிராமனை அழைத்து வாருங்கள். அரசே, இந்த தடவை எங்களுடைய ஆலோசனை கேட்கவே இல்லையே. உங்கள் ஆலோசனைகளா? உங்கள் ஆலோசனைகள் சிந்திப்பதற்கல்ல, சிரிப்பதற்கு மட்டும்தான். அரசே, என்னிடம் ஒரு ஆலோசனை உள்ளது. நாம் ஏன் தெனாலிராமனை அழைத்து 10 கேள்விகள் கேட்கலாம். அந்த 10ற்கும் அவர் சரியான பதிலை சொல்லிவிட்டார், அவர்தான் அறிவாளி. இல்லையே நாம் அரசபையில் உள்ளவர்களே அறிவாளி என்று முடிவு செய்து விடலாம். ஆம், அரசி சொல்வதும் சரியான ஒன்றுதான். எனவே அழையுங்கள் தெனாலிராமனை. வணக்கம் அரசே. தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம் என்னவோ? தெனாலிராமா, எம் அவையில் உள்ளவர்களுக்கு நீ அறிவாளியா இல்லையா என்று தெரிய வேண்டுமா? சரி, சோதித்து பாருங்களேன். கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீங்களே கேட்கிறீர்களா அரசே? பிரிக்க முடியாதது எதுவோ? கல்வியும் விளையாட்டும். பிரிக்க கூடாதது எதுவோ? பெற்றோரும் பள்ளியும். சேர்ந்தே இருப்பவர் எவரோ? ஆசிரியர்களும் மாணவர்களும். சேரக்கூடாதவர் எவரோ? நல்லவனும் கெட்டவனும். பார்க்க கூடாதது எதுவோ? கணினியும் தொலைபேசியும். பார்க்க கூடியது எதுவோ? நேரமும் பள்ளி பேருந்தும். அறிவினை பெருக்குவது கல்வி. கல்விக்கு வழிகாட்டுவது பள்ளி. பள்ளியிலேயே சிறந்தது சண்பேம் பள்ளி. அருமை அருமை தெனாலிராமா. அருமை. வேளாண்மை செழிக்க, மழை வளம் பெருக, மக்கள் நலம் பெற்று வாழ வழி கூறு தெனாலிராமா. நீர்நிலையில் பெருக்க வேண்டும், நீர்நிலையில் தூர்வார வேண்டும், மரம் வளர்க்க வேண்டும் மற்றும் இயற்கையை பாதுகாத்துக் கொண்டாலே வேளாண்மை செழித்துவிடும் மற்றும் உழவர்களின் வறுமையும் ஒழிந்துவிடும் அரசே. சிறப்பான ஆலோசனை தெனாலிராமா. அமைச்சரே, உடனடியாக இவற்றுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். காட்சி 5. இயற்கையின் அழிவு. வெளியே என்ன ஒரே இறைச்சலாக காணப்படுகிறது? இயற்கை எல்லாம் படைத்திருந்து வந்திருக்கின்றன அரசே. என்ன இயற்கை நம்ம அரசவைக்கு வந்திருக்கனவா? அவர்கள் மீது யார் புகார் கொடுத்தார்? உழவர்கள் தான் இயற்கையின் மீது குற்றம் சாட்டி உள்ளார்கள். அப்படியானால் உடனடியாக அவர்களை வரச் சொல்லுங்கள். உழவர்கள் இயற்கையாகிய உங்களின் மீது புகார் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும். அரசே, நான் தான் நிலம் என் மீது உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் சுமந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவர்கள் என் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். பெற்ற பிள்ளைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுவது போல பூகம்பத்தை ஏற்படுத்தி நம்மை மூழ்கி விடுகிறது இந்த நிலம். அரசே, மனிதர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதனால் என்னால் சுவாசிக்க முடியவில்லை. நான் சுவாசிப்பதற்கே பூகம்பமாக வெடித்து வெளியே வருகிறேன்.
எனவே நீங்கள் காற்றை கேட்டுக்கொள்ளுங்களேன். அரசே, நான் தான் காற்று. மக்களுக்கு தேவையான சுவாச காற்று நான் தருகிறேன். தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு கூட நான் சுவாசித்துக் கொள்கிறேன். மரங்களை வெட்டிவிடலாம் மிகவும் மாசடைகிறேன். எனவே நீங்கள் மரத்தை விசாரிங்க. அரசே, நான் தான் மரம், இயற்கை தந்த வரம். நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியவில்லை. எனவே நீங்கள் நீரையே கேட்டுக்காருங்கள். அரசே, நான் தான் நீர். மனிதர்களின் வாழ்வாதாரமே நான் தான். மழையாக வானிலிருந்து வந்து பூமியின் ஆறு களம் கடல் என தூய்மையாக துள்ளி திரிந்தேன். ஆனால் என் மீது பிளாஸ்டிக் பொருட்கள் வேண்டாத குப்பைகள் கொட்டி சீரழிக்கிறார்கள். அரசே, நிலம், நீர், காற்று, மரம் ஆகியவற்றின் தரப்பில் கூறியதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. இவற்றின் கருத்துக்களை ஆழ்ந்து பார்த்தால் மனிதர்கள் தாம் இயற்கையை சீர்குலைத்து வருகிறார்கள். இதனை தடுக்க ஓர் வழி கூறு தெனாலிராமா. இவையெல்லாம் இயற்கை நம்மளுக்கு தந்த வரம் அரசே. இயற்கையை சீரழிக்காமல் பாதுகாத்துக் கொள்வது நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். அப்படியானால் இயற்கையை பாதுகாப்பதும் ஒவ்வொருவரின் கடமையாகும் அல்லவா? ஆமாம் அரசே. அருமை 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 அருமை. 3 மாதங்களுக்கு பிறகு மன்னன் அவையினரோடு நாட்டு வளம் பற்றிய ஆலோசனை கூட்டம் கூடுதல். அமைச்சரே, நாட்டு வளம் இப்போது எவ்வாறு இருக்கிறது? நாட்டில் கொசு தொல்லையே இல்லை அரசே. மக்கள் நோயின்றி வாழ்கின்றனர் அரசே. நாடே பசுமையாக இருக்கிறது. விவசாயம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மொத்தத்தில் நம் நாட்டை காண்பதற்கு கண் கோடிகள் வேண்டும் அல்லவா? இத்தனை பிரச்சனைக்கும் அட்பட்டு இருந்த நம் இந்திய நாட்டை சிறந்த ஆலோசனை மற்றும் திட்டமிட்ட செயல்பாட்டுகளின் மூலம் வளமான இந்தியாவாக காட்சியளிக்கிறது. நம் நாட்டை காண கண் கோடி வேண்டும். வாழ்க இந்தியா, வாழ்க இந்திய மக்கள்.